வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழ் தான் பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கிற தேர்ட் டேர்மை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி டேர்ம் 1 டேர்ம் 2 பார்த்துட்டோம். இதில் வந்து டேர்ம் 3ல் வந்து எது இம்பார்ட்டண்ட் டாபிக், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் எந்த டாபிக் கவர் ஆகுதோ அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக பார்க்க வேண்டாம். ஒரு குறளில் என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பண்புடைமை என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாரிடத்திலும் எளிமையாக பழகினால்தான் பண்புடைமை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வழக்கு அப்படின்னா நன்னெறி. அடுத்த குறள் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக இருக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்கணும்? பண்பு அப்படிங்கிற ஒரு இயல்பு இருக்கணும். அன்புடையராக இருக்கிறதும் ஆன்ற குடி பிறத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த வந்து உயர்ந்த குடினா உயர்ந்த குடின்னு அர்த்தம், நல்ல குடும்பத்தில் அப்படின்னு நம்ம வழக்கில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அன்புடையராக இருக்கணும், நல்ல பண்புடையவராகவும் இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பண்பு அப்படிங்கிற குணம் அவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உறுப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கிறது வந்து கிடையாது, மக்களோட ஒப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பண்பு ஒத்து போகிறது தான் வந்து உண்மையான ஒத்துப்போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரி இருக்கிறது வந்து அது ஒத்து போகிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டு பேர்த்துக்கு இடையில் வந்து பண்பு, அதாவது குணத்தில் ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து போகிறது தான் ஒத்து போகிறதல் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு இடையில் குணத்தால் வந்து ஒத்து இருக்கிறது தான், ஒரே மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒற்றுமை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறாரு. அடுத்த குறள் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பாராட்டும் உலகு. நேர்மையும் அறத்தையும் கொண்டவருக்கு தான் இந்த உலகு அப்படிங்கிறது உதவும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறாரு. நயன் அப்படின்னா நேர்மை, நன்றினா உதவி. அடுத்த குறள் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள் பண்புல பாடறிவார் மட்டு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மட்டு. விளையாட்டாக கூட ஒருத்தருக்கு வந்து துன்பம் தர மாதிரி நம்ம பேசக்கூடாது. பிறரோட துன்பமாகட்டும் அவர் இருக்கிற நிலையை அறிந்து நாம் பேசணும், அதுதான் வந்து சிறந்த பண்பாகும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே சொல்லுகிறாரு. நகையுள்ளம் அப்படின்னா விளையாட்டாக, பாடறிவார்னா நெறியுடையவர், நல்ல வழியில் வந்து நடப்பவர்னு அர்த்தம். அடுத்த குறள் பண்புடையார் பற்றுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு போட்டிருக்காங்க. பண்புடையார் பற்றுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலகத்தில் வந்து பண்புடையவர்களால் தான் நடைபெற்று இருக்குது, இல்லைன்னா எப்போவோ இந்த மண்ணோட மண்ணாகி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மாய்வதுன்னா அழிவது அப்படின்னு பொருள். இந்த மாதிரி குறளோட இதெல்லாம் பொருள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் சொல்ல கொடுத்து அதுக்கு பொருள் என்னம்பாங்க, நம்ம குறளில் கரெக்டாக படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே தெரியாத பொருள் கேட்கும்போது, சொல் பொருள் கேட்கும்போது, தெரியாத ஒரு சொல்ல கொடுத்து பொருள் கேட்கும்போது அது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்காக கண்டிப்பாக புக்கில் வர குறள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த குறள் அறம்போலும் கூர்மை இறையனும் மரம்போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர். அறம்போலும் கூர்மை இறையனும் மரம்போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர். அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக இருந்தாலும் அவர்கிட்ட மக்களுக்குரிய பண்பு இல்லை அப்படின்னா அவர் மரத்துக்கு ஒப்பாக தான் கருதப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்குரிய பண்பு அப்படின்னா மற்றவங்கிட்ட அன்பாக இருக்கிறது, இரக்கம் காட்டுறது, நேர்மையாக நடக்கிறது, இதெல்லாம் தான் வந்து மக்களுக்குரிய பண்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி பண்புகள்லாம் இல்லை அப்படின்னா அவர் மரத்துக்கு ஒப்பாக தான் கருதப்படுவார் அப்படின்னு இங்கே வள்ளுவர் கூறுகிறார். அறம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருவி,
அறம்னா வாளை வந்து கூர்மையாக்கும் கருவி. அறம்ங்கிறது வாளை கூர்மையாக்கும் கருவி. அடுத்தது, நண்பாற்றார் ஆகினும் நயமில செய்வார்க்கும் பண்பாற்றலாதல் கடை. நண்பாற்றல் ஆகினும் நயமிய செய்வார்க்கும் பண்பாற்றலாதல் கடை அப்படின்னா, நட்பு கொள்ள இயலாதவர்களுக்கு தீங்கு செய்பவரிடத்திலிருந்து பண்புடையவரால் பழக இயலாத இழிவான செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நட்பு வந்து சில பேர் ஈஸியாக ஃப்ரெண்டாக மாட்டாங்க. சில பேர் வந்து தீமை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துகள்கிட்டலாம் வந்து நம்ம பழக முடியுமா அப்படின்னா பழக இயலாது. அது அந்த மாதிரி பழக ட்ரை பண்ணாதவங்களே என்னென்னு சொல்கிறாங்க, இழிவான செயலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்புடையவராக அவங்கக்கிட்ட வந்து நல்ல பண்பாக நடந்துக்கணுன்னு தான் சொல்கிறார். இந்த வள்ளுவர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கெட்டவங்ககிட்டே நீ பண்பாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு இந்த குறளில் குறிப்பிட்டிருக்காரு வள்ளுவர். அதாவது நட்பு கொள்ளாத இயலாதவரிடத்திலும் தீம்பு செய்தவரிடத்திலும் வந்து பண்புடையவராக பழகலினா அது வந்து இழிவான செயல் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்து கூறியிருக்காரு. நண்புனா நட்பு, நயமிய அப்படின்னா தீங்கு இல்லைன்னா இனிமையற்ற அப்படின்னு பொருள். கடை அப்படின்னா இழிவு அப்படின்னு பொருள். கடைனா இழிவு. அடுத்த குறள், மாயிரு நாளம். நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு நாளம் பகலும்பற்பட்டான் இருள். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரும் நாளம் பகலும்பற்பட்டான் இருள் அப்படின்னா, பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவர்களுக்கு வந்து இந்த உலகம் எப்படி இருக்குமாமா, இருள் போன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்கிட்ட நல்லா சிரித்து பேசாதவங்களுக்கு இந்த உலகம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா இருள் போன்று இருக்கும். நகல்வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர். மாயிரும் நாளம்னா மிகப்பெரிய உலகம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்த குறள், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையார் தெரிந்தற்று அப்படின்னா, பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் வந்து பாத்திரம், அதாவது கழுவாத பாத்திரத்தில் வந்து நல்ல பாலை ஊற்றணும் அப்படின்னா, கழுவாத பாத்திரத்தை பாலை ஊற்றணும் அப்படின்னா அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது திரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் வந்து பயனற்றது அப்படின்னு இங்கே வள்ளுவர் வந்து எடுத்து கூடியிருக்காரு. திரிந்தற்று அப்படின்னா திரிந்து போயிற்று அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திருவருப்பா யாரோடது அப்படின்னா ராமலிங்க அடிகளாரோடது. இந்த வரிகள் வந்து மிக வந்து புகழ்பெற்றது. அடிக்கடி அவர் சொல்லிட்டு இருந்த வரிகள் தான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தே, வீடு தேறி அறிந்து பசியாராதுயர்ந்த வெற்றாரை கண்டு பலம் பகைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றேன், என் நேரூற கண்டு துடித்தேன், ஈண்ட மணி காலா ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தார் தமை கண்டே இணைந்தேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து பசியால் இருப்பவங்களை பற்றி வருந்து பாடியிருக்காரு. இந்த பாடலில் வந்து இந்த பசி யாராதுன்னா பசி துயிர் நீங்காது, அயர்ந்துன்னா களைப்புற்ற, நீடியனா தீராத. ராமலிங்க அடிகளார் இயற்பெயர் ராமலிங்க அடிகளார். அவரோட பெற்றோர் சின்னம்மையார் ராமையா. ஊர் வந்து சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருக்காங்க. சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். வள்ளலாரோட சிறப்பு பெயர் என்னன்னு தெரியும், திருவருட்பிரகாச வள்ளலார். வடலூரில் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தையும் சத்திய ஞான சபை தத்திய தர்மசாலை அப்படிங்கிற நிறுவனத்தையெல்லாம் வந்து வடலூரில் நிறுவியிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து திருவருப்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இந்த நூல்கள்லாம் தான் வள்ளலார் எழுதிய நூல்கள். இவரோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளலாரோட காலம் அப்படிங்கும்போது 5/10/1823 முதல் 30/1/1874 வரை வள்ளலாரோட காலம். திரு கூட்டல் அருள் கூட்டல் பா திருவருப்பா, இறைவன் திருவருளை பெற்றதற்காக பாடிய பாடல் என்பதனால் இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, திருவருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டது. இதில் வந்து 5818 பாடல்கள், 5818 பாடல்கள் வந்து திருவருப்பால் இருக்குது.
பிள்ளைப்பேறு விண்ணப்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இது கொடுத்துருக்காங்க. இது தமிழர் வானியல். இதில் வந்து தமிழரோட சிறப்பு தொன்மை அப்படிங்கிற தலைப்பு கீழே வரும். இது முக்கியமான டாபிக் தான், அதனால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்கிற மேற்கோளெல்லாம் கொடுத்து எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாக பார்க்க வேண்டாம், இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். வானியல் அறிவு அப்படின்னா உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது. நிலம், நீர், வெப்பம், காற்று, வானம் அப்படிங்கிற ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலில் அப்படின்னு சொல்கிறது வந்து தொல்காப்பியம். உலகம் வந்து தட்டையா உருண்டையா அப்படின்னு சொல்லி போலாந்து நாட்டை சார்ந்த நிக்கோலஸ் வந்து சொல்லியிருப்பார், உலகம் தட்டையா உருண்டையா அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே வாழ்ந்த திருவள்ளுவர் வந்து அதை சொல்லியிருப்பார். கலன்று ஏற்பின்னும் உலகம் ஆதலால் உளுந்து உழவே தலை அப்படின்னா சுழன்று சுற்றுகிற உலகம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவார். அப்போ சுழன்று சுற்றுகிற அப்படின்னாவே உருண்டையான பொருள் தான் சுழரும் அப்படிங்கிறத வச்சு முதலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சுழன்று உலகம் சுற்றுது அப்படின்னு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அது மிகப்பெரிய அற்புதம் தான். அதனால தான் சொல்கிற திருவள்ளுவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. இந்த மதத்துக்கு சார்ந்தவர்னு சொல்ல முடியாது, அவர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கார், தமிழர் ஒரு தீர்க்கதரிசியே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஞாயிற்று காட்சி அப்படிங்கிறது வந்து சூரியனை பற்றி சொல்கிறது. சூரியனை பற்றி எது சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் என்னென்னு சொல்லியிருப்பாங்க, ஞாயிறு போட்டுதும் ஞாயிறு போட்டுதும் அப்படின்னு முதல்ல ஞாயிறு போட்டிருப்பார். செந்நாயிறு செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் அப்படின்னு புறநானூறு சொல்லியிருப்பாங்க. ஞாயிறு வந்து வட்டமும் அதன் இயக்கம் அந்தரமாய் நிற்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து இந்த புறநானூற்றில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து என்னென்னா மாதர் முகம்போல் ஒளிவிட பிள்ளையேல் காதலை வாழிய மதி அப்படின்னு குறள் சொல்லியிருக்குது. அந்த இதில் என்ன அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஒளிவிடக்கூடியது அப்படிங்கிற கருத்தும் வந்து இந்த குறளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இன்டைரக்டாக. தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிறு என்னன்னு சொல்லுவாங்க, நாள் மீன் அப்படின்னும். மறைந்து ஞாயிடமிருந்து ஒளி பெறக்கூடியது என்னென்னு சொல்கிறாங்க, கோல் மீன். தானே ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்களில் என்னென்னு சொல்லுவாங்க, நாள் மீன் அப்படின்னும். இப்போ நிலா வந்து சூரியன்கிட்ட இருக்கிற வெப்பத்தை வாங்கி அதை பிரதிபலிக்கும். ஸோ அதையெல்லாம் என்னென்னு சொல்லலாம், கோல் மீன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? திங்களை பாம்பு கொன்றது அப்படிங்கிறது குறள் 1146வது குறளில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சந்திர கிரகணை பற்றி திருவள்ளுவர் வந்து இந்த வானியல் சம்பந்தமான நிறைய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. அப்போது அதுக்கு முன்னாடி இருந்தே அது நடைமுறையில் இருந்திருக்கு, அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? செந்நிறத்தால் இருந்த கோளை என்னன்னு சொல்லுவாங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். வெண்மை நிறமுடைய கோளை வந்து வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளியை வந்து காலையில் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும், அதனால தான் விடி வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. புதிதாக கண்ட கோளுங்காட்டி தான் அது என்னன்னு சொல்லியிருக்காங்க, புதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியா அப்படிங்கிறது பெரிய நிறைந்த அப்படின்னு பொருள் வரும், அதனால தான் அந்த கோளுக்கு என்னென்னு பேர் வச்சுருக்காங்க, வியாழன் வச்சுருக்காங்க, வியாழன் அப்படின்னும். சனிக்கோள் வந்து கரிக்கோள் அப்படின்னு சொன்னதுனால அது சனிக்கோள் அப்படின்னு தமிழில் பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? வான்வெளி பயணத்தை பற்றி தமிழர் நூலில் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூற்றில் வளவான் ஏவா வானூர்தி அப்படின்னு பாடல் 27 கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது தேவதூதர் வானூர்தி ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்களோட கற்பனையில் வந்து வானூர்தி ஓட்டுறது அப்படின்னு கொண்டிருக்காங்க. அப்போ அந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லெசனில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக போட்டு படிச்சுட்டுக்க வேண்டாம். அந்த மேற்கோள்கள் எந்த நூல் குறிப்பிட்டிருக்கு, அதனோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கலிலியோ இது வராது, சிலபஸில் இல்லை. புணர்ச்சி இயல்பு விகாரம் இது வந்து இருக்குது, இதில் ரொம்ப டீட்டெயில் இருக்காது. புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதாவது இரு சொற்கள் இணையும் போது வல்லினமை சேர்ந்து வந்தது தான் என்னன்னு சொல்கிறாங்க, புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து புணர்ச்சி, விகார புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி வரும். இயல்பாக புனையிறது எப்படின்னா பொன் கூட்டல் வளையல் அப்படின்னா பொன் வளையல் இடையில எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படி சேர்ந்து வந்திருக்கு. இது வந்து இயல்பாக புணருங்காட்டி இது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இடையில வந்து ஒரு எழுத்துக்கள் சேர்ந்தோ இல்லை மாற்றியோ இல்லை திரிஞ்சோ வந்திருந்தால் அதை விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பனை கூட்டல் மரம் அப்படின்னா பனை மரம் அப்படின்னு எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்ந்து வரும். அதுதான் வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து பலா கூட்டல் சுளை அப்படின்னா பலாச்சுளை இச்சு வந்திருக்கும். படம் கூட்டல் காட்சி அப்படின்னா படக்காட்சி இம்மு கெட்டு இக்கு வந்திருக்கும். அது அடுத்து பொன் கூட்டல் சிலை அப்படின்னா பொற்சிலை. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தோன்றல் புணர்ச்சி. இம்மு கெட்டங்காட்டி இது கெடுதல் புணர்ச்சி. பொன் கூட்டல் சிலை அப்படிங்கிறது இன்னும் இட்டா மாறி இருக்கும். ஸோ இன்னும் இட்டா மாறி இருக்கும். அதனால் அது என்னென்னு சொல்லுவாங்க, திரிதல் புணர்ச்சி அப்படின்னு 3 வகையான விகார புணர்ச்சிகள் இருக்குது. விகார புணர்ச்சி அப்படிங்கிறது 3 வகைப்படும். இதுதான் புணர்ச்சியோட அந்த எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. இயல்பு புணர்ச்சினா வாழை கூட்டல் மலம், வாழை மரம் அப்படின்னு. விகார புணர்ச்சி அப்படின்னா தோன்றல் அப்படின்னு திருக்கூட்டல் குரல் அப்படின்னு திருக்குறளுங்கும் போது இக்கு தோண்டியிருக்கும். கெடுதல்னா மரம் கூட்டல் வேர் அப்படிங்கிறதுல இம் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கும். இந்த இடத்துல இம் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கும். திரிதல் புணர்ச்சினா பல் கூட்டல் பொடி இல் அப்படிங்கிறது இற்றா மாடி இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல திரிதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இந்த இடத்துல பட வேலைன்னு மாறும். பொன் கூட்டல் பொற்கூடம்னு தெரியும். வாழை கூட்டல் குலை, வாழை குலை. தமிழ் கூட்டல் மண், தமிழ் மண் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது வரும். இங்கே வாழை கூட்டல் குலைங்கும் போது இந்த இக்கு வரும். அதனால் இது வந்து தோன்றல் புணர்ச்சி அப்படிங்கிறோம். திரிதல்ங்கிறது பொன் கூட்டல் குடம், பொற்குடல் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல படம் கூட்டல் வேலைன்னா பட வேலைன்னு வரும். இம்மும் கெட்டு போயிடும். ஸோ இது வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. நிலைமொழி ஈற்றும் வருமொழி முதலெழுத்தும் சேர்வது தான் என்னென்னு சொல்கிறாங்க, புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அல் கூட்டல் திணை என்பது டேஸ் அக்ரிணை அப்படின்னு மாறும். அப்போ இது வந்து கெடுதல் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கிறதுல விகார புணர்ச்சி. வாழை கூட்டல் தோட்டம் அப்படிங்கிறது வாழை தோட்டம் அப்படின்னு மாறும். வாழை தோட்டம் இத்து வரும். அதனால் அது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றம் இல்லாமல் புணர்வது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். இது வல்லினம் மிகும் இடங்கள். இது ஆல்ரெடி அடுத்ததெல்லாம் இருக்குது. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, அது தனியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இது வில்லிபாரதம். வில்லிபாரத்தை இயற்றியவர் வில்லிபுத்திரா. இது மட்டும் வில்லிபுத்திரர் தான். வில்லிபாரத்தை எழுதியவர் யாருன்னா வில்லிபுத்திரர். இது மட்டும் பார்த்துக்கலாம். இது அது போக சொல்பொருள் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் முக்கியமானது கலபம்னா சந்தனம், புயம் அப்படின்னா தோல். கலபம்னா சந்தனம், புயம் அப்படின்னா தோல், ஊன் அப்படின்னா தசை, பகலினா அன்பு, நாமம் அப்படின்னா பெயர், இருநிலனா பெரிய உலகம் அப்படின்னு அர்த்தம். இது பார்த்து கலபம்னா சந்தனம், புயம்னா தோல், ஊன்னா தசை, பகலினா அம்பு, நாமம்னா பெயர், இருநிலம்னா பெரிய உலகம். அடுத்தது யார் கவிஞன். இது வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஓகேங்க. முடியரசனோட டாபிக். காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விளைந்து புகழ்ந்து பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாக நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணோட கொள்கையை மறந்துட்டு காசுக்காக பாடுறவன் கவிஞர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார் முடியரசனு. தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டை பாடுபவன் கவிஞர் அல்ல, மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞர் அல்லன்.
ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவனரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞர் ஆவான். மேலெங்கும் கொடுமையை காணும் பொழுது காட்சிக்கு புலியாய் கொடுமை மாளா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞர் ஆவான். தாழ்ச்சி சொல்லும் அடிமையால் மக்களுக்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞர் நீரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசுக்கு ஆசைப்பட்டு பாடுறவன் கவிஞர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னோட நாட்டை கேவலமாக பாடுறவனும் கவிஞன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்பட்டு போகிறவன் கவிஞர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சியாளர் அடக்குமுறை கையாண்டா அதை எதிர்த்து பயப்படாமல் பாடுறவன் தான் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்சிக்கு புலியாய், அதாவது கொடுமையை மனங்கொண்டு புலியாய் அந்த கொடுமை நீங்கணும் அப்படின்னு சொல்லி பாடுறவர் தான் யார் அப்படின்னா கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களுடன் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவன் தான் யார் கவிஞர் அப்படின்னு முடியரசு இந்த இடத்துல கவிஞரை வீரமாக இந்த பாடல் மூலமா எடுத்து சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு கவிஞர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதே போல் ஒரு கவிஞர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் முடிவரசன் எடுத்து சொல்லியிருக்காரு. இதில் சொற்பொருள் அப்படிங்கிறது கைமாறுனா பயன், மாசற்றனா குற்றமட்டா, தேட்டை இடையனா செல்வம் திரட்டா, மீச்சினா மேன்மை, மாலா அப்படின்னா நீங்கள். முடியரசனோட இயற்பெயர் என்ன? துரைராஜு. இவரோட பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம். இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள். இந்த 4 நூலும் முக்கியமானது. இதுதான் முடியரசனோட முக்கியமான நூல்கள். இவர் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்காரு. மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளியில் காரைக்குடியில் பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு அப்படிங்கிற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்தாங்க அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் முடியரசருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்காக தமிழக அரசு பரிசு பெற்றிருக்காரு. எப்போ அப்படின்னா 1966 கொடுத்துருக்காங்க. முடியரசன் பாரதிதாசரோட பரம்பரை கவிஞர்களில் மூத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாரோடலாம் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். இவரோட காலம் அப்படிங்கிறது 7/10/1920 முதல் 3/12/1998 வரைக்கும் இவரோட காலம் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேவநேய பாவனர். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் எப்படின்னா ஒரு கதையாட்ட சொல்லியிருக்காங்க, அதிலிருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பால் வாங்கிட்டு ஒருத்தர் தெருவில் நடந்து போகிறாரு. எகுத்தாப்பில் ஒரு மனிதர் நடந்து வராங்க. அப்போ சைக்கிளில் போகிறவர் அவர் மேலே இடிச்சிட்றாரு. உடனே அவர் என்னங்க, ஐயா மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லங்காட்டி அதற்கு உடனே எதிர்த்தாப்பில் வந்த மனுஷர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல்லு, பொறுத்து கொள்ளுங்க அப்படின்னு தமிழில் சொல்லுங்க, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் யாருன்னு பார்த்தா தேவநேய பாவனர். அதாவது சின்ன வார்த்தைகளைங்கூட பிற மொழி சொற்கள் இருக்கக்கூடாது, தமிழ் மொழி சொற்கள் தான் இருக்கணும் அப்படின்னு தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய மிகப்பெரிய ஆளுமைகளில் தேவநேய பாவனரும் ஒருவர். தனித்தன்மைகளுக்காக பாடுபட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். தேவநேய பாவனரை என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதிமா கலைஞர் தான் தனித்தமிழுக்கு வித்திட்டவர். தமிழை தலைக்க செய்த செம்மல் யார் அப்படின்னா மறைமலை அடிகள். தமிழை தலைக்க செய்தவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைனெல்லாம் இம்பார்ட்டன்ட். தமிழை என வளர்ந்து மாண்புற செய்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். தமிழை ஆவென வளர்ந்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவனர். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னா கால்டுவெல் தான். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பிரதிமா கலைஞர். பிரதிமா கலைஞருக்கு அப்புறம் பார்த்தா மறைமலை அடிகள். மறைமலை அடிகளுக்கு அப்புறம் தேவநேய பாவனர்.
இவங்க எல்லாமே பிரதிமா கலைஞர், மறைமலை அடிகள், தேவநேய பாகலர்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா ஒரு ஸ்டேஜில் இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் மாறி மாறி செயல்பட்டிருப்பாங்க. மொழி ஞாயிறு, தேவநேய பாவனர், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தன்மானங்காத்தவர், தமிழ நலம் காப்பதனே உயிர் மூச்சாக கொண்டவர். இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவநேய பாவனர் தான். அவரை வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா தனித்தமிழ் ஊற்று அப்படிங்கிறாங்க, செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க, இலக்கிய பெட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க, இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர். இது எல்லாமே தேவநேய பாவனரோட சிறப்பு பெயர்கள். உலக முதல் மொழி தமிழ். இந்த இந்திய மொழிகளுக்கெல்லாம் மூலம் வேறும் தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாருனாரும் தேவநேய பாவனர் தான். உலகின் முதல் மாந்தர் தமிழன். தமிழர் தோன்றிய இடமே குமரி கண்டமோ என்பதும் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா நாகரிகம், பழந்தகிரி நாகரிகம் என்பதெல்லாம் பாவனரோட ஆய்வு புலத்தினோட இரு கண்கள். அதாவது உலகத்தின் முதல் மாந்தர் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம் அப்படிங்கிறதும், மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் வந்து தமிழர் நாகரிகத்தோடு பொருந்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு புலத்தோட இரு கண்கள் அப்படிங்கிறது. யாரோட ஆய்வு புலத்தோட இரு கண்கள் அப்படின்னு கேட்டால் தேவநேய பாவனரோட ஆய்வகத்தின் இரு கண்கள். தமிழை வந்து வடமொழியின் வல்லமையிலின்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு கூடியவர் யாருனாலும் தேவநேய பாவனர். இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. தேவநேய பாவனரோட பெற்றோர் வந்து ஞானமுத்து பரிபூரணம். இவர் எங்கே பிறந்தாருன்னா சங்கரர் கோயில். எங்கெல்லாம் கல்வி கற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பண்டிதர், புலவர், வித்துவானு, முதுகலை தமிழ், பிஓஎல். அதாவது இவர் என்னென்ன படிச்சிருக்காருன்னு பார்த்தா பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழர், பிஓஎல் அப்படிங்கிறத இப்போ படிச்சிருக்காரு. இவரோட காலம்ங்கிறது 7/2/1902 முதல் 1981 வரைக்கும் இவரோட காலம் இருக்கும். இவரோட சிறப்பு அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னா செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர். செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு ஒரு 174 சிறப்பு பெயர்கள் வந்து தேவநேய பாவருக்கு இருக்குது. இருந்தாலும் அவர் முக்கியமான சிறப்பு பெயருங்கிறது இந்த தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ்மானம் காத்தவர். இதெல்லாம் கோயில்களில் வந்து தமிழ் வழிபாடு நடைபெறணும் அப்படின்னு சொல்லியும், பிறப்பு இறப்புகளில் சடங்குகளில் தமிழ்லேயே நடைபெறணும் அப்படின்னு சொல்லி பாவனர் வந்து வலியுறுத்திட்டு வந்திருக்காரு. அதாவது தேவனர் வந்து ஒரு நிறுவனத்தில், கல்வி நிறுவனத்தில் பணியாற்றிட்டு வந்தார். அந்த நிறுவனத்தில் வந்து அவர் பணியாற்ற முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த நிறுவனத்திலேருந்து வெளியேறாரு. அந்த வெளியேறும்போது என்ன சொல்லிட்டு வெளியேறாரு அப்படின்னா எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியேறாரு. இந்த வரிகளை கொடுத்து சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லணும். பாவனரோட முக்கியமான பணிகள், தமிழ் பணிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டு, தமிழர் திருமணம். அதாவது தமிழர் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டு, தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண் படைத்த தமிழ் மண்ணிலே விண் பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடு, உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலியான 33 நூல்களை, அதாவது 43 நூல்களை வந்து எழுதியிருக்காரு. 43 நூல்களை வந்து பாவனர் எழுதியிருக்காரு. எல்லாமே தமிழ் வரலாறு சிறப்புகளை பற்றிய நூல்களவே வந்து தன்னோட வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிச்சிருக்காரு. அதுபோக பாவனர் சொற்பிறப்பு அகரமுதலி அப்படிங்கிற திட்ட இயக்குனராக 1974 வந்து பணியமர்த்தப்பட்டார். அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகரமுதலியை தொழுங்கி சிலவற்றையெல்லாம் வந்து வெளிக்கொண்டிருந்தார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருக்காரு. தமிழ் சார்ந்த ஆய்வு கட்டுரைகளை வந்து பாவனர் வெளியிட்டிருக்காரு. ஓகேங்க. பாவனர் வந்து தமிழுக்காகவே வாழ்ந்தவர். அவரோட வாழ்நாள் முழுவதும் தமிழை போட்டியிருக்காரு. பாவனரோட பெயரில் சென்னையில் அண்ணா சாலையில் வந்து மாவட்ட மைய நூலகம் வந்து செயல்பட்டுட்டு வருது.
இவர் பணியாற்றிய ராஜபாளையத்தில் அருகிலுள்ள முறப்பு அப்படிங்கிற இடத்துல பாவனர் கோட்டம் அவரோட முழு உருவ சிலையெல்லாம் அந்த இடத்துல நிறுவப்பட்டு இருக்கு. மதுரையில் 1981 நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பு கீழே சொற்பொழிவு ஆற்றிருக்காரு பாவனர். அவரோட இந்த சொற்பொழிவு மிக முக்கியமான சொற்பொழிவு, மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது முக்கியமானது. அரும்பணி அப்படிங்கும்போது பிரித்தெழுதும்போது அருமை கூட்டல் பணின்னு வரும். தமிழ் கூட்டல் அன்னை, தனி கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். செந்தமிழ் செல்வி அப்படிங்கும்போது இது செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி அப்படின்னு 3ஆக பிரிக்கணும். நன்றி உணர்வுனா நன்றி கூட்டல் உணர்வு அப்படின்னு வரும். உறுதி கூட்டல் உரைனா உறுதி உரை யூ அப்படின்னு வரும். உணவின்றி அப்படிங்கும்போது உணவின்றி அப்படின்னு மாறும், ஈ மறைஞ்சிடும். சொல் கூட்டல் பொழிவுனா சொற்பொழிவு அப்படின்னு மாறும். ஓகேங்களா. அடுத்தது மனம் நுகர்ந்த பணம். இதெல்லாம் இல்லை. இதில் புணர்ச்சி உயிரீடு உடன்பாடு மெய்யீடு புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது புணர்ச்சி தனியாக டாப்பிக்கில் பார்த்துக்கலாம், இதில் வேண்டாம். இது விட்டு புணர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் புரியாது, அதனால் முழுசாக பார்த்துக்கலாம். இது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது குமரகுருபர். இது எதுக்காகனா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதில்லை. தமிழோட முக்கியமான இலக்கியங்களில் கொஸ்டின் கேட்பாங்க, அது மட்டும் பார்த்துக்கலாம். இதில் சொற்பொருள் பார்த்துக்கலாம். மதி அப்படின்னா அறிவு, அமுத கிரகணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி, உதயம்னா கதிரவன், மதுரம்னா இனிமை, நரவம்னா தேனு, கழுவு துகர்கள் அப்படின்னா குற்றமற்றவர், சலதினா கடல், அழகில்லைன்னா அளவில்லாத, புவனம் அப்படின்னா உலகம், மதலைனா குழந்தை. இது முக்கியமான வார்த்தை, மதலை அப்படின்னா குழந்தை. இது வேண்டியதில்லை, இந்த டாபிக் இது வேண்டியதில்லை. இது யாப்பு அணி. யாப்புனா என்ன, அணினா என்ன அப்படின்னு சும்மா மேலோட்டமாக கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்க்கலாம். அதாவது யாப்பு என்றால் கட்டுதல் அப்படின்னு பொருள். யாக்கை யாத்தல் ஈக்குவல் டு யாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு தசை நரம்பு முதலியவற்றெல்லாம் உடலில் கட்டுப்பாட்டு இருப்பது போல் செய்யுளில் உரிய உறுப்புகளை கொண்டு பாடலை உருவாக்குவது தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, யாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யுளோட உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாப்போட உறுப்புகள் 6. எதுனா எழுத்து அசை சீர்தலை அடித்தொடை. எழுத்தசை சீர்தலை அடித்தொடை அப்படின்னு சேர்த்து சொல்லுங்கள். அது 6 உறுப்புகள் இருக்குது. அதை வச்சு தான் செய்யுளோட உறுப்புகளை பிரிப்பாங்க. இப்போ ஒரு எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒலிப்பதத்தோ என்னென்னு சொல்கிறோம், அசை அப்படிம்பாங்க. அசை என்ன, நேரசை நிறையசை அப்படின்னு 2 வகைப்படும். அசைகள் பல சேர்ந்து அமைப்பதைத்தான் சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்த அமைவதை தலை அப்படிங்கிறாங்க. 2 அல்லது பல சீர்கள் சேர்ந்து அமைவதை அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடிகள் 2 முதலியவற்றை தொடர்ந்து அடுக்கி வருவது தான் என்னன்னு சொல்கிறாங்க, பா அப்படின்னு சொல்லப்படும். இவ்வண்ணம் செய்யுள் இலக்கணத்தை கூறுவது தான் என்னது, யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுள்னாலும் பாட்டுனாலும் 2ம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான். பாவோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அடிகள் தொடர்ந்து அடுக்கி வருவது தான் பாங்கிறாங்க. பாவோட வகைகள் என்ன அப்படின்னா 4 வகையான பா இருக்குது. என்னென்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா தான் 4 வகையான பா இருக்குது. ஓசை நயங்கள் வேறுபட்டு அமைகிறதான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த பா அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்பாக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது எதுனா, வெண்பாக்கு எடுத்துக்காட்டு எதுவும் பார்த்தோம்னா திருக்குறள்.
திருக்குறள் வந்து வெண்பாக்கு எடுத்துக்காட்டு தான். ஆனால் வந்து 2 அடிகள் மட்டும் வர்றதுனால திருக்குறள் வந்து குறள் வெண்பா அப்படிங்கிற ஒரு வகை கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 2 அடிகள் இருந்தாவே அது வந்து குறள் வெண்பா அப்படின்னு. வெண்பா ஒரு வகையாக வந்து திருக்குறள் இருக்குது. அதுபோக குறள் வெண்பா அப்படிங்கிறது 2 அடிகள் வரக்கூடியதாக இருக்கும். நேரிசை வெண்பா அப்படிங்கிறதும் ஒரு வெண்பாவோட வகை. ஓகேங்களா? இது வந்து யாப்பிலக்கணத்தில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். அணி இலக்கணத்தில் வந்து அணி சம்மந்தமாக அதெல்லாம் வேறு எது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து இதோட முடிச்சுக்கலாம். முக்கியமான இம்பார்ட்டன் 8th தேர்ட் டேர்மில் இருக்கிறது முக்கியமான இம்பார்ட்டன் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து 9th ஓல்டு தமிழ் பார்க்கலாம். ஓகேங்களா?